எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ்குரு. கோபம் இது ஒரு வீட்டுக்குள்ளார குடியேறும் போது, ஒரு மனுஷனுக்குள்ளார குடியேறும் போது அது பல்வேறு விதமான சேதாரங்களை தான் ஏற்படுத்துது. அந்த வீட்டுக்கும் சரி, அந்த மனிதனுக்கும் சரி, கூடவே அந்த மனதுக்கும் சரி. அந்த மனதுக்கு மட்டும் அது காயங்களை கொடுக்கல, அந்த மனதை நேசிக்கக்கூடிய மற்ற மனதுகளுக்கும் சேர்த்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா லவ்குரு எடுத்த உடனே கோவத்தை பத்தி இவ்வளவு கோவமா பேசுறீங்களேன்னா, ஐயா நான் பயங்கர ஜாலியான மூட்ல தான் இருக்கிறேன். பட் இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, கோவத்தை பத்தி பேச போறோம். அதனால தான் லைட்டா கோவமா ஒரு என்ட்ரி கொடுத்து பார்த்தேன். அது நல்லா இல்லை, அதனால வழக்கம் போல ரிலாக்ஸ்டாவே பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு உங்களுடைய லவர் மேல கோவம் வந்ததுன்னா, உங்களுடைய கணவன் மேல மனைவி மேல கோவம் வந்ததுன்னா, அந்த கோவத்தை அவங்க கிட்ட காட்டாம வேற எப்படியெல்லாம் அந்த கோவத்தை நீங்க சேனலைஸ் பண்றீங்க? வேற யார் மேலேயாவது காட்டக்கூடாது, சரியா? ஆனா அந்த கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நீங்க எப்படி உங்களுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்றீங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். 426-999 என்ற எண்களுக்கு அழைத்து உங்களுடைய காதலன் மேலோ, காதலி மேலோ, கணவன் மேலோ, மனைவி மேலோ கோபம் வந்தால் அந்த கோபத்தை எப்படி நீங்க கையாளுறீங்க? 426-999 அழைங்க. இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய பலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ஸ்டே டியூன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி. தோழி ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க, லவ்குரு உங்களுடைய ஷோ பல வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், இந்த கோவத்தை பத்தி எத்தனை தடவை தான் பேசுவீங்க, எனக்கு செம கோவமா வருது அப்படின்னாங்க. இந்த மாதிரி கோவம் வரவங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கோவத்தை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். கோவப்பட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. நம்ம கூட பேசுறதுக்காக ஸ்ரீ வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. உங்களுடைய கணவன் மேல, மனைவி மேல, காதலன் காதலி மேல வரக்கூடிய கோவத்தை அவங்க கிட்டையும் காட்டக்கூடாது, மத்தவங்க கிட்டையும் காட்டக்கூடாது, எப்படி சேனலைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸ்ரீ என்ன பண்ணுவீங்க? நமக்கு பிடித்தமான விஷயங்களையும் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களையும் சட்டலா பேசாம செய்கைகள் மூலமா செஞ்சு முடிக்கணும். செய்கைகள் மூலமாவா? ஆமா. ஓ, செய்கைகள் மூலமா செய்யும் போது அது பார்க்கறதுக்கே காமெடியா இருக்குமே, டக்குன்னு சிரிப்பு வந்துரும் பாருங்க. 100%. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க வீட்டுல. எல்லாருமே ஒர்க் பண்றோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரவங்க இல்லையா? அவங்க தான் ஆனா சமைச்சு வைப்பாங்க நம்ம லேட்டா போகும்போது. அவங்க சமைச்சு வைக்கும் போது அதுல ஏதாவது கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு, நம்ம சத்தம் போட்டுருவோம். அது ஒரு பெரிய சண்டை ஆயிடும். அவங்களும் உம்முன்னு சாப்பிடுவாங்க, நம்மளும் உம்முன்னு சாப்பிடுவோம். அது முடிச்சோடனே இந்த தண்ணி பாட்டில் ஃப்ரிட்ஜ்ல தண்ணி பிடிச்சி வைக்கிறதுன்றது ஒரு பெரிய வேலை. அந்த மாதிரி வேலைகள். அதே மாதிரி இந்த டைனிங் டேபிள்ல இருக்கிற சாமான்ல எடுத்துன்னு போய் நம்மளே சைலண்டா உள்ள வைக்கிறது, முடிஞ்சதுன்னா பாத்திரம் கழுவி வைக்கிறது, வாஷிங் மிஷின்ல துணி ஓடி இருந்ததுன்னா எடுத்து காய போடுறது, அதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்ல. இல்ல இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் கேட்டேன். நீங்க இதெல்லாம் பண்றது இல்ல, கொடுத்து வச்சு சமயத்தை பொறுத்து இருக்கு. நைட்டு டின்னர் அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம். காலையில துணி துவைக்கும் போது ஏமா சரியா துவைக்கலன்னு கேட்டு அவங்க காண்டாங்கன்னா, ஓ அப்படியாமா சரிமா நான் பாத்துக்கிறேம்மா. ஜெனரலா எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ண மறந்துடுவாங்க இந்த கார்டுல, சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க வாஷிங் மிஷின்ல இல்ல கீசர்ல. அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு சைலண்டா விட்டுருவோம். நிறைய நம்ம 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம்னா விடிய பேசுவோம்னு நினைக்கிறேன். குடும்பஸ்தர்கள் வேற என்ன பண்றது? 426-999 கால் பண்ணி ரேடியோ சிட்டில நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். கணவன் மனைவி, காதலன் காதலி மேல வரக்கூடிய கோவத்தை அவங்க கிட்டையும் காட்டக்கூடாது, மத்தவங்க கிட்டையும் காட்டக்கூடாது அப்படின்னா வேற என்னதான் பண்ண முடியும்? அதான் கேட்டிருக்கேன். வேற என்ன பண்ணுவீங்கிறது ரேடியோ சிட்டில. கோபம் ஒரு கொடுமையான ஆயுதம். என்ன லவ்குரு, ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதி போட்ட வாசகம் மாதிரி இருக்குதுங்கிறீங்களா? ஆமா, ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடி தான் படித்தேன். பட் இருந்தாலும் பல பேர் இதை லைஃப்ல பயன்படுத்தியிருப்போம். அண்ட் இந்த கோபம் அப்படிங்கிறது பல உறவுகளை காயப்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி உங்களுடைய கணவன் மேல, மனைவி மேல வரக்கூடிய கோபத்தை அவங்க கிட்டையும் காட்டக்கூடாது, அதே நேரத்தில் மற்றவங்க கிட்டையும் காட்டக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் சேனலைஸ் பண்ணணும். வேற ஏதாவது ஒரு வழியில அந்த கோவத்தை நீங்க தணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. நம்ம கூட பேச ஜமீரா வந்திருக்காங்க. ஜமீரா என்ன பண்ணுவீங்க? நான் இப்போ ரீசெண்டா ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன். டெக்னிக்கா? எல்லா பிரெக்னன்ட் உமன்ஸ் இது வந்து ஹேண்டில் பண்ணலாம். பிரெக்னன்ட் உமன்ஸ்க்கான டெக்னிக்கா? ஆமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் 5 months பிரெக்னன்ட்டா இருக்கேன். முதல்ல அதுக்கு நாங்க வாழ்த்துக்கள் சொல்றோம். சோ சீக்கிரம் அந்த டெக்னிக்கை சொல்லுங்க. நான் வந்து ரொம்ப பாவமா டயர்டா இருக்க மாதிரி, வாமிட் வர மாதிரி ஆக்டிங் விட்டுருவேன். அவங்க வந்து மன்னிச்சு விட்டுருவாங்க. பாத்தீங்களா? சோ அவர் கோவமா இருக்கிறாரு அப்படின்னாலே நீங்க லைட்டா ஐயோ தலை வலிக்கிற மாதிரி மயக்கம் ஐயோங்க அப்படின்னீங்கன்னா உடனே முடிஞ்சிருச்சு. கோவம்லாம் காலி. ஐயோ என்னமான்னு பதறி அடிச்சு வந்துருவாரு. பட் திஸ் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் பிரெக்னன்ட் லேடிஸ். மத்தவங்க என்ன பண்றது? ஆமா, இப்போதைக்குதான் இந்த டெக்னிக். இதுக்கு முன்னாடி எல்லாம் திட்டு வாங்கி இப்ப தானே நீங்க நல்லா சமாளிக்கலாங்க. அடுத்து கொஞ்ச நாளைக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பிறந்திருக்குப்பா இப்பதான் அப்படின்னு. அடுத்து கொஞ்ச நாள் வந்து அம்மாங்க, ஒரு குழந்தையோட அம்மா அப்படின்னு சொல்லி இப்படியே ஓட்டிடலாம். கடைசியில கவுண்டமணி காமெடி மாதிரி ஆயிரும். எப்பதான் நாங்க கோவம் பண்றது. எனிவேங்க, வாழ்த்துக்கள். சீக்கிரமாவே உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. அண்ட் என்ன பேர்லாம் சூஸ் பண்ணி வச்சிட்டீங்களா? எந்த பேபியா இருந்தாலும் ஓகே, இப்போதைக்கு நல்லபடியா பிறந்தா போதும் அப்படின்னு இருக்கு. கண்டிப்பாங்க, அதுக்கு தான் நாங்களும் விஷ் பண்றோம். அண்ட் தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. 426-999 கடைங்க. எல்லாருக்கும் கோவம் வரும், பட் எல்லாருக்கும் கர்ப்பம் வருமா? வராது, அது நமக்கே தெரியும். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறேன். சப்போஸ்
உங்க லவர் மேல, கணவன் மேல, மனைவி மேல கோவம் வருது அப்படின்னா அந்த கோவத்தை அவங்க கிட்டையும் காட்டக்கூடாது, மற்றவங்க கிட்டையும் காட்டக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த கோவத்தை நீங்க தணிக்கணும், சமாளிக்கணும். எப்படி எப்படிலாம் சமாளிக்கலாம், இதை பத்தி தான் இன்னைக்கு ரேடியோ சிட்டியில் பேசிட்டு இருக்கோம். ஸ்டேடியம் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. கோபம் அப்படிங்கிறது நம்முடைய இயல்பு அப்படின்னாலும் டக்குனு கோபம் வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டிட முடியாது. குறிப்பாக காதலன் காதலி லவர்கிட்ட காட்டவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நீங்கள் அந்த கோபத்தை எப்படி தணிப்பீங்க? மற்றவங்க கிட்டையும் காட்டக்கூடாது, அவங்க கிட்டையும் காட்டக்கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம கூட பேசுறதுக்காக இப்போ சரவணா வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. என்ன பண்ணுவீங்க பிரதர்? 2 வழியா ஹேண்டில் பண்ணுவேன். ஒன்னு வந்து த்ரூ பிரெயின், த்ரூ ஹார்ட், அவ்வளவுதான். ஸோ பிரெயின் பண்ணும்போது எப்பெல்லாம் பண்ணுவேன்னா, அதாவது எனக்கு டைம் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து நான் பண்ண முடியும்னு சொன்னா, அதனால சண்டைகள் மெயினா வருது. அவங்க எதிர்பார்த்து நம்ம ஏதாவது பண்ணாம விட்டுறோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பண்ண முடிஞ்சா உடனே பண்ணிடுவேன். அப்படி இல்ல கொஞ்சம் சண்டை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனா டைம் எனக்கு இருக்குன்னா நான் கொஞ்சம் பொறுமையா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனா எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா நிதானம் வேணும். இல்லைன்னா வந்து யாராவது ஒருத்தர் கோபப்பட்டு இன்னொருத்தர் கோபப்பட்டாலும் அந்த ப்ராப்ளம் உடனே சால்வ் ஆகாது. மேரேஜ் ஆயிடுச்சா பிரதர் உங்களுக்கு? நான் என் வைஃப் கிட்ட தான் பேசுறேன். ஐ எம் நாட். இல்ல பல புத்தகங்கள்லாம் எழுதிருப்பீங்க போல இருக்கே. இது தவிர இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, அதாவது நான் சில டைம் வந்து வீட்டோட கிளம்பணும், அந்த டைம்ல சண்டை தான் வந்துச்சுன்னா, இருமா நான் வந்து சரி ஓகே நீ சொல்ற மாதிரி பண்ணிடுறேன், ஆனா இப்ப நீ எதுவும் கேட்காத, நான் அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு சமாளிச்சு வெளியே வந்துடுவேன். ஏன்னா அந்த மாதிரி டைம்ல சண்டை போட உட்காந்தா நம்ம எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும், அவங்க எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும், இன்னைக்கு வேலையும் ஓடாது. சரவணானந்தாவின் வாழ்க்கை உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட் செல்லர் வர புக் ஃபேர்ல உங்களோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை கத்து வச்சிருக்காரு. 4269999 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க மேல கோவம் வந்து அதை அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். ஆனா இங்க சிக்கல் என்ன அப்படின்னா, அவங்க கிட்டையும் காட்டக்கூடாது, மற்றவங்க கிட்டையும் காட்டக்கூடாதுன்னா வேற எப்படிதான் அந்த கோவத்தை தணிப்பீங்க? உங்களுடைய அந்த அனுபவங்களை ரேடியோ சிட்டிக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கணவன் மேலோ, மனைவி மேலோ, காதலன் காதலி மேல வரக்கூடிய கோவத்தை அவங்க கிட்டையும் காட்டாம, மற்றவங்க கிட்டையும் காட்டாம எப்படி சேனலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம கூட பேசுறதுக்காக அரவிந்த் வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. அரவிந்த் என்ன பண்ணுவீங்க? எனக்கும் என் லவருக்கு வந்து அடிக்கடிக்கு சண்டை வரும். ஓகே. அது எதுனாலும் தெரியாது. நான் எனக்கு என்னோட அவளுக்கு அதிகமாக கோவம் வரும். ஆனா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அவளுக்கு எனக்கு அது அதிகமாக கோவம் இருக்குன்ட்டு. அதை வந்து நான் எப்படி டைவர்ட் பண்ணுவேன்னா, சண்டை பேச்சு போயிட்டே இருக்கும், சடனா ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு லவ் யூன்னு சொல்லிடுவேன். எப்படிங்க பயங்கரமா கலைபரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் ஐ லவ் யூ டக்குன்னு எனக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், சண்டை போயிட்டே இருக்கு, நம்ம எப்படியா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. நான் நிறைய டைம் இதை மாதிரி தான் டக்குன்னு ஐ லவ் யூ சொன்னா சிரிச்சிட்டு வா உடனே. அவர் ரியாக்ஷன் அடுத்த ரியாக்ஷன் அதுதான் இருக்கும். அதனால கோவம் வந்து இன்னும் ஷேர் பண்ண முடியாது. இன்னொரு செகண்ட் எப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர் நீங்க? ஆக்சுவலா நான் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். வருங்காலத்துல நடிக்க போறீங்க? எஸ். ஆல்ரெடி பெர்ஃபார்மன்ஸ்ல பிட்ச் உதறிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அப்படிலாம் லவ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. 2 பேருமே அப்படியே போயிட்டு இருந்தா எதுவும் நடக்காதுல, போயிட்டு கண்டினியூவா தான் இருக்கும். அதனால சீக்கிரமாவே உங்களுடைய நடிப்பு கனவுகளும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்றேன். நன்றி 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 லவ். தேங்க்யூ வெரி மச். 4269999 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். கோபம் அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரங்களில் நமக்கு நெருக்கமானவங்களையும் காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட கோவத்தை உங்களுடைய கணவன், மனைவி, காதலன் காதலி கிட்ட காட்டாம, மற்றவங்க கிட்டையும் காட்டாம எப்படி சேனலைஸ் பண்ணலாம்? ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் அசோக்கோடு தான் பேச போறோம். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. உங்களுடைய லவ் மேல, உங்களுடைய கணவன் மனைவி மேல வரக்கூடிய கோவத்தை அவங்க கிட்டையும் காட்டாம, மற்றவங்க கிட்டையும் காட்டாம வேற ஏதோ ஒரு வழியில சேனலைஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க அசோக்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுறது. ஆக்சுவலி இப்போ வந்து அன்பு, காதல், அது மாதிரி கோபமும் வந்து ஒரு அழகான உணர்வு தான். மகாத்மாவுக்கு வந்த கோபம் தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச விடுதலை. ஆனா அவரு வெளிப்படுத்துற விதம் அகிம்சை. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் மாதிரி தான். என்னன்னா, இப்ப லவ் பண்றவங்க அவங்க லாஸ்டா பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டோம். மேரேஜ் பண்ணவங்க லாஸ்டா தூங்க போறதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூல் போடலாம்னு இருக்கீங்களா? ரூல் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ப்ராமிஸ் மாதிரியோ இல்லைன்னா வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரியோ ஒரு பண்ணிக்கலாம் இல்லையா? எனக்கு புரியாம தாங்க கேக்குறேன். நீங்க எதுவும் நான் ஏதோ உங்களை கலாயிரேன்லாம் நினைக்காதீங்க. சீரியஸா எனக்கு புரியல. என்ன முதல்ல மகாத்மா காந்தி நீங்க அது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, வெள்ளைக்காரங்க வந்து மகாத்மா காந்தி அடிச்சாலும் வாங்கிக்குவாரு, அந்த மாதிரி உங்க ஒய்ஃப் அடிச்சாலும் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. இப்போ ரெண்டாவது இல்ல எனக்கு என்னுடைய புரிதல் அவ்வளவுதாங்க. அடுத்தது இப்ப கிஸ்ஸிங் மேட்டர் ஒன்னு சொன்னீங்க, அது எனக்கு புரியல.
ஏன்னா நான் இன்னும் அந்த அளவுக்குலாம் வளரவும் இல்லை, அது வேற விஷயம். சரி ஓகே, நீங்க டீட்டெயிலா சொல்லுங்க, நான் கொஞ்சம் பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம உரிமையா இருக்கவங்க நம்ம கோவத்தை காட்டிடுவோம் இல்லையா, சரி அவங்க என்ன லாஸ்ட் அவங்க அந்த நாள்ல அவங்க லாஸ்டா பாக்குறப்போ லவ்வர்ஸா இருக்கும்போது கிஸ் பண்ணிக்கணும் அப்படி டெய்லியும் அப்படி ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டா, இன்கேஸ் இப்போ மார்னிங்ல சண்டை போடுறாங்க அப்படின்னா ஈவினிங் வந்து அந்த கிஸ் பண்ற டைம் வரும்போது அவங்க கோவத்தை விட்டு இது பண்ணி தானே ஆகணும். என்னங்க நீங்க கிஸ் பண்றதுக்காகவே நிறைய பேர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்களே, நம்ம பசங்க மோசமானவங்களாச்சு. 426991 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய உயிருக்கும் மேலான உங்களுடைய காதலன் மேல, உங்களுடைய கணவன் மனைவி மேல, காதலி மேல வரக்கூடிய அந்த கோவத்தை அவங்க கிட்டையும் காட்டாம மற்றவங்க கிட்டையும் காட்டாம எப்படி சேனலைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக போனா வந்திருக்காங்க. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. உங்களுடைய காதலின் மேல, காதலி மேல, கணவன் மனைவி மேல வரக்கூடிய கோவத்தை அவங்க கிட்டையும் காட்டக்கூடாது, மற்றவங்க மேலேயும் காட்டக்கூடாது, அதே நேரத்தில் சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். என்ன பண்ணுவீங்க போனா? ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம தான் அனாவசியமா கோவப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சிடுவேன் நிறையா. ஓ, தண்ணி குடிச்சா கோவம் குறையுமா? கோவம் குறையும். அப்படியா? அவங்க ஆமா, எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஓ பரவாயில்ல, அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டேன். சோ தண்ணி குடிச்சு கோவத்தை குறைச்சுப்பீங்க கொஞ்சம். ஆமா, ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணி எடுத்து நான் தண்ணி ஃபுல்லா குடிச்சிடுவேன். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க தான் அனாவசியமா கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி கொடுப்பேன். தண்ணிய குடி அப்படிங்கிற மாதிரியா? ஆமா. ஓகே. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். செகண்ட் எப்படின்னா, அந்த இடத்தை விட்டு நான் வந்துருவேன். அவங்க திரும்ப திரும்ப கோவப்படுறாங்கன்னா அந்த இடத்தை விட்டு நான் வந்துடுறேன். சூப்பர்ங்க, ரொம்ப கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. ஓ, இன்னும் இருக்குதா? இன்னொன்னு இருக்கு. தேர்ட் என்னன்னா, சில விஷயம் வந்து நம்ம தப்பு பண்ணிருக்க மாட்டோம், ஆனா அவங்க கோவப்படுவாங்க. அந்த மாதிரி டயத்துல எவ்வளவுதான் இவங்க திட்டுறாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காதை மேல தூக்கிட்டு உட்காந்துரு. லைக் ஐ டோன்ட் லிசன் டு देम. ஓ ஓகே. பட் ஐ சிட் அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துரு. சூப்பர்ங்க. சோ இந்த மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தி தான் நீங்க ஒவ்வொரு கட்டமா கடந்து வந்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டிங். பட் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுல 1-2 நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் ஷோல சொல்றேன். 426991 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். பொதுவாக உங்களுடைய அன்புக்குரிய காதலன் மேல, காதலி மேல, கணவன் மனைவி மேல வரக்கூடிய கோவத்தை அவங்க கிட்டையும் காட்டக்கூடாது, மற்றவங்க கிட்டையும் காட்டக்கூடாதுன்னா எப்படி அதை சமாளிப்பீங்க, எப்படி அந்த கோவத்தை தணிப்பீங்க? ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம நேசிக்கக்கூடிய காதலன், காதலி, கணவன் மனைவி மேல வரக்கூடிய கோவத்தை அவங்க மேலேயும் காட்டாம மற்றவங்க மேலேயும் காட்டாம வேற எந்த வழிகளில் எல்லாம் சேனலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக காயத்ரி வந்திருக்காங்க. காயத்ரிக்கு இப்போதைக்கு காதல் இல்ல, அண்ட் எதிர்காலத்துல கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னா அதை பத்தி ஐடியா இல்ல. அப்படிதானே காயத்ரி? ஆமா. சரி, அது ஏன் வெக்கப்பட்டுட்டே சொல்றீங்க? ஆமா அப்படின்னு சொல்லி ஸ்டெடியா சொல்ல வேண்டியதுதானே? சரி ஓகேங்க, எந்த பிளானும் இல்லாத உங்களுக்கு இப்போ யார் மேல எல்லாம் கோவம் வரும் அதிகமா? ஆக்சுவலா சொல்ல போனா இப்ப எனக்கு யார் மேல எந்த கோவமும் அதிகமா வரது கிடையாது. இன்னும் 2 நிமிஷம் பேசினா எனக்கு என் மேல கோவம் வரும்னு நினைக்கிறேன். இல்ல 6 monthsக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒருத்தவங்க கோவப்படவே முடியாது, அந்த அளவுக்கு நான் கோவப்படுவேன். எப்படிங்க உங்களுடைய கோவத்தை இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணீங்க? பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளவு கோவப்பட்டாலும் எனக்கு எப்பொழுதுமே சப்போர்ட்டிவா நான் பண்றது என்ன ஏதுன்னு எனக்கு கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் அவங்களை விட்டு விலகி வந்தாலும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் என் கூடயே வந்து இருந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணது மட்டும் இல்லாம நான் எப்படி பண்ணாலும் அவங்களையே விட்டுட்டு நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கூட அதெல்லாம் எல்லாம் முடியாதுன்னு சொல்லி இருந்து எனக்கு புரிய வச்சதுலாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க எப்படிலாம் அந்த கோவத்தை அவங்க கிட்ட காட்டாம வேற என்னென்ன வழிகள் எல்லாம் அந்த கோவத்தை தணிச்சுப்பீங்க? யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேன், சைலண்டா இருப்பேன். யாரும் இருக்கிற இடத்துல இருக்கவே மாட்டேன், என்ன நானே திட்டிக்கிடுவேன். உங்களை நீங்களே திட்டிக்கிடுவீங்களா? ஆமா. எந்த ஊர் நீங்க? கோவில்பட்டி. தெரியுது, அந்த திட்டிக்கிடுவேங்கிற ஒரு வார்த்தையிலே பிடிச்சாச்சு. எங்கேயோ மதுரையை தாண்டி தான் அப்படின்னு சொல்லி கோவில்பட்டிக்காரங்களுக்கு கோவம் வருங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால இதுக்கு மேல பேசி அவங்களை நான் கோவப்படுத்த விரும்பல. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. எனக்கு இந்த கவிதை மேடையை அலங்கரிக்க போற கவிதைகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் ஆத்மார்த்தி. மதுரையை சேர்ந்தவர். அவருடைய ஃபேஸ்புக்ல தினசரி கவிதைகள் பதிவிடுறாரு. அதிலிருந்து சில கவிதைகள் தான் இன்னைக்கு இந்த கவிதை மேடையில் இடம் பிடிக்குது. மிகவும் பிடிக்கும் என நீ எப்போதோ குறிப்பிட்ட அந்த பாடலை ஒளிபரப்புகிற இந்த இரவின் திட்டம் என்னவாயிருக்கும்? அன்பே, மிகவும் நீ பிடிக்கும் என எப்போதோ குறிப்பிட்ட அந்த பாடலை ஒளிபரப்புகிற இந்த இரவின் திட்டம் என்னவாயிருக்கும்? வேறெதையோ தேடிய போது கண்ணில் பட்ட உன் பழைய குறுஞ்செய்தியின் முடிவில் நீ இணைத்திருந்த முத்தமிடும் ஸ்மைலி மட்டும் கண்ணீர் உகுக்கும் இன்னொன்றாக மாறியிருந்தது. நான் வேறெதையோ தேடிய போது கண்ணில் பட்ட உன் பழைய குறுஞ்செய்தியின் முடிவில் நீ இணைத்திருந்த முத்தமிடும் ஸ்மைலி மட்டும் கண்ணீர் உகுக்கும் இன்னொன்றாக மாறியிருந்தது. ஒரு காதலை மறப்பது மிகவும் கடினமானது. ஆம், ஒரு காதலை மறப்பது கடினமானது.
ஒரே ஒரு வழி, ஒரு காதலை முற்றிலுமாக மறப்பது மட்டுமே. ஆத்மார்த்திக்கு நம்முடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு பண்றேன். இந்த மேடை உங்களுக்கான மேடை. மிக பிரபலமான கவிஞர்கள் மட்டுமல்ல, நீங்களும் உங்களுடைய படைப்புகளை பகிர்ந்துக்கலாம். நீங்க ரசித்து படித்த, உணர்ந்து எழுதிய கவிதைகள் எதுவாக இருந்தாலும் அதை loveGuru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நிறைய காதல் நினைவுகளோடும் உணர்வுகளோடும் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்க FM. FMனா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமா கேட்க லாக் பண்ணுங்க planetRadioCity.com. அங்க ரேடியோ சிட்டி தமிழ் என்ற வெப் ரேடியோக்கான லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா தினசரி மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும், இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் லவ் குரு நிகழ்ச்சி நீங்க கேட்க முடியும். ரேடியோ சிட்டி லவ் குரு வகை என்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய உணர்வுகள் சார்ந்த, உறவுகள் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை loveGuru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. FM ஓடு இணைந்திருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி.